السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. اللہ تعالیٰ فرماتا ہے کہ جب میرے بندے تو اسے میرا அல்லாஹ் கூறுகின்றான், தூதரே, என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு அருகில் இருக்கின்றேன். பிரார்த்தனை செய்கின்றவர் என்னை அழைக்கின்ற போது நான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அவர்களும் என் கட்டளையினை ஏற்றுக்கொண்டு என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று பதிலளிப்பீராக. ரமலான் ஆரம்பித்ததுமே தொழுகையின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையானது உள்ளத்தில் உடனடியாக உருவாகிவிடுகின்றது. ஏனென்றால் இது அருளுக்குரிய மாதமாகும். இதில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எனவே பொதுவாக மக்கள் பள்ளிவாயிலை நோக்கி அதிகம் செல்கின்றனர். ஃபஜர் தொழுகையாக இருக்கட்டும் அல்லது இஷா தொழுகையாக இருக்கட்டும், பள்ளிவாயிலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. சாதாரண நாட்களில் ஃபஜர் மற்றும் மக்ரிப் இஷா தொழுகைகளில் ரமலானில் இருக்கக்கூடிய அளவுக்கு வருகை இருப்பதில்லை. மேலும் இது அல்லாஹ்வினுடைய அருளாகும். மக்களுக்கு குறைந்தபட்சம் இந்த நாட்களில் நாம் பள்ளிவாயிலை நோக்கி செல்ல வேண்டும், அல்லாஹ்விடம் அவனது அருளை நாட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. இதற்கான அடிப்படை காரணி என்னவென்றால், அல்லாஹ் கூறுகின்றான், நான் ரமலானினுடைய நாட்களில் நரகத்தின் கதவுகளை அடைக்கின்றேன், ஷைத்தானை பிணைக்கின்றேன், மேலும் சொர்க்கத்தின் கதவுகளை திறக்கின்றேன். இதிலிருந்து மக்கள் அநேகமாக ரமலானிலேயே இறை வணக்கங்களின் அவசியம் உள்ளது, ரமலானில் செய்யப்படக்கூடிய துஆக்கள் அல்லது இறை வணக்கங்கள் அவைகள்தான் நம்முடைய மன்னிப்பிற்கான ஏற்பாட்டை செய்யும் என்று கருதுகிறார்கள். அஹ்மதி அல்லாத இஸ்லாமிய சேனல்கள் உள்ளன, பல்வேறு நாடுகளின் சேனல்கள் உள்ளன. அவைகளிலும் இந்த ஹதீஸானது மீண்டும் மீண்டும் போடப்படுகிறது. ஆனால் இது ஒரு தவறான சிந்தனையாகும். ரமலானில் அல்லாஹ் இறை வணக்கங்களின் பக்கம் ஏன் கவனமூட்டி இருக்கின்றான் என்றால், நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக ஆக்குங்கள் என்பதற்காகவும். இது இல்லை என்றால் பிறகு ரமலானின் இறை வணக்கங்கள் எந்த பயனையும் தராது. மாறாக அல்லாஹ் கூறுவான், நீங்களோ ஒரு மாதத்திற்கு என இறைவணக்கம் செய்தீர்கள், 11 மாதங்கள் என்ன செய்தீர்கள்? எனவே ரமலானில் மட்டும் தொழுவோம், பள்ளிவாயில்களை நிரப்புவோம் என்ற இந்த தப்பெண்ணத்தை மனிதன் தன்னிடமிருந்து அகற்ற வேண்டும். ஏனென்றால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஈமானின் எதிர்பார்ப்புகள் மற்றும் நற்கூலிக்கான எண்ணத்தோடு ரமலானின் இரவுகளில் எழுந்து தொழுகின்றாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இது அன்னாரினுடைய கூற்றாகும் என்பதில் சந்தேகமில்லை. மனிதன் நிரந்தரமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக இந்த நன்மைகளை தொடர்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், தஹஜ்ஜுதின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், நஃபில்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ரமலானில்
அதிகமாக கவனம் ஏற்படும். இறை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து இறை வணக்கம் செய்வார்கள். இந்த சிந்தனையோடு பணியாற்றுகின்றார்கள். ஆனால் சில மக்கள் ரமலானில் மட்டும் இரவுகளில் எழுவது போதுமானது என்று கருதுகின்றார்கள். மனிதன் தவறுகளின் உருவகமாக இருக்கின்றான். தவறுகள் நிகழ்கின்றன. ஆனால் அல்லாஹ்வும் பெரும் அருளாளனாகவும் கருணை காட்டுபவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். எனவே அவன் ஆண்டு முழுவதும் உங்களிடமிருந்து என்ன தவறுகள் நிகழ்ந்து விட்டனவோ இனி வரும் காலங்களில் நீங்கள் அல்லாஹ்விற்கான இறை வணக்கத்தின் உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக ஆவீர்கள். அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கக்கூடிய அந்த நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக ஆவீர்கள் என்று ஒரு புதிய உறுதிமொழியை எடுப்பதற்கும் பிறகு அதில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்வதற்குமான ஒரு சந்தர்ப்பத்தை அவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே ஒரு முஸ்லிம் குறிப்பாக ரமலானில் அல்லாஹ் இறை வணக்கங்கள் செய்வதற்கான கட்டளை வழங்கி இருக்கின்றான் என்றால் அதற்கான காரணம் உங்களுடைய நேர்வழி உருவாக வேண்டும் என்பதற்காகவும் அது ஒரு மாதத்திற்காக மட்டும் உருவாவதில்லை, மாறாக நிரந்தரமாக உருவாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை குறிப்பாக ஒரு முஸ்லிம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதே விஷயத்தை தான் கூறியிருக்கின்றான். அதாவது அல்லாஹ் நினைவூட்டுவதற்காக தன்னுடைய அளவற்ற அருளாளன் என்கின்ற பண்பை வெளிப்படுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் ரமலானை கொண்டு வருகின்றான். அதன் மூலம் எந்த மனிதன் வழிதவறி இருக்கின்றானோ அவனை மீண்டும் தனது கடமைகளின் பக்கம் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுக்குரிய உரிமைகளும் நினைவுக்கு வர வேண்டும், அடியார்களுக்கு உரிய உரிமைகளும் நினைவுக்கு வர வேண்டும். பிறகு எவ்வாறு அவன் அல்லாஹ்வினுடைய மற்றும் அவனுடைய அடியானின் உரிமைகளை நிறைவேற்ற முடியும் என்பதை பார்க்க வேண்டும். என்னுடைய அடியான் உன்னிடத்தில் கேட்டால் என்று அல்லாஹ் கூறுவதிலிருந்து இங்கு இறைவன் மீது நேசம் கொண்டிருப்பவர்கள் பொருள்படுவார்கள். ஒருவரை நேசிக்கக்கூடியவர் வருடத்தின் 11 மாதங்கள் நேசத்தை வெளிப்படுத்தவில்லை, ஒரு மாதத்தில் மட்டும் தனது நேசத்தை வெளிப்படுத்துகிறார் என்று யாரும் கூறுவதில்லை. எனவே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவரின் பணி என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியானின் பணி என்னவென்றால், அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு ஏற்ப நிரந்தரமாக அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். 11 மாதங்களில் ஏதேனும் பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கும் என்றால் இந்த நாட்களில் குறிப்பாக அதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லது மீண்டும் அதே பலவீனங்கள் குறைபாடுகள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். உண்மையாக நேசிப்பவர் தனது நேசத்திற்குரியவனின் எல்லா பேச்சையும் கேட்கின்றார். உலகில் நேசத்திற்குரியவர்கள் அவர்கள் காட்டும் நேசமானது அவைகளில் பல தீமைகள் இருக்கின்றன, அவர்களின் மூலமாக இழப்புகளும் கூட ஏற்பட முடியும், அல்லது சில வேளைகளில் அவர்களிடம் இருந்து நன்மைகள் கிடைப்பதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் நேசத்தில் நன்மையை தவிர வேறொன்றும் இல்லை. முழுவதும் நன்மையாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவன் எல்லா நன்மைகளின் தலையூற்றாக விளங்குகிறான். எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியவனாகவும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் ரட்சிப்பு வழங்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அவன் என்னிடத்தில் கேளுங்கள் என்கின்றான். நீங்கள் துஆ செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். உண்மையான நேசிப்பவர் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை கேட்கின்றார். எனவே நாம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை கேட்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நமது இறை வணக்கங்களில், ரமலானின் இறை வணக்கங்களில் நம்முடைய உலக நலன்களை பெறுவதற்காக மட்டும் துஆ செய்யக்கூடாது, மாறாக நமது நேசத்திற்குரியவனின் அன்பை பெறுவதற்கும் துஆ செய்ய வேண்டும். அவனிடம் அல்லாஹ் நமக்கு தனது நெருக்கத்தை வழங்க வேண்டும், நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களை செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்க வேண்டும், அவனோடு சந்திப்பை வழங்க வேண்டும், நமது நோன்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். இது இருக்கும் என்றால் பிறகு ரமலானுக்கு பிறகு எந்த தீமையும் நம்மிடமிருந்து வெளிப்படாது, மாறாக நன்மைகளுக்கான நல்வாய்ப்பும் கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் திருக்குரானில் அல்லாஹ்விற்குரிய உரிமைகள் என்ன, அடியார்களுக்குரிய உரிமைகள் என்ன,
நீங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக மீண்டும் மீண்டும் கவனமூட்டியுள்ளான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனில் 700 கட்டளைகள் உள்ளன. குறிப்பாக ரமலானில் திருக்குர்ஆனை ஓதுவதன் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளது. நாம் அதை ஓதும் பொழுது பிறகு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கட்டளைகளையும் தேடுவோம். மாறாக பெரிதோர் இடத்தில் அன்னார் 700க்கும் அதிகமான கட்டளைகள் இருப்பதாக கூறியுள்ளார்கள். ஆக அந்த கட்டளைகளை தேடினால் அமல் செய்வதற்கு நாம் முயற்சிப்போம். இதுவே ஓர் உண்மையான நேசம் கொண்டவரின் பணி ஆகும். பிறகு தன்னுடைய நேசத்திற்குரியவரின் பேச்சுக்களை கேட்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியார்களிடத்தில் கூறுவீராக, அவர்கள் என் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். முழுமையான ஈமான் என்னவென்றால் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு உண்மையான முறையில் கட்டுப்பட வேண்டும். நான் கூறியது போன்று அல்லாஹ்வினுடைய கட்டளை என்னவென்றால், ஈமான் மற்றும் நற்செயல் இரண்டும் எப்படிப்பட்டவைகள் என்றால் அவை ஒன்றோடொன்று இணைந்தவைகளாக உள்ளன. எனவே இந்த வசனத்தில் என்னுடைய பேச்சுக்கு லப்பைக்கு என்று கூறுங்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அந்த விஷயங்கள் என்னவென்றால், நற்செயல்கள் செய்யுங்கள், நற்செயல்களில் நிலைத்திருங்கள் என்பதாகும். இறை வணக்கங்களை செய்தவாறு துவா செய்யுங்கள். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், நான் உங்களுடைய நண்பனாக ஆகிவிடுவேன். வேறு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனு, அதாவது எவர்கள் ஈமான் கொள்கின்றார்களோ அவர்களினுடைய நண்பனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹுடனான நட்பு மற்றும் ஈமான் உங்களுக்கு அல்லாஹுடனான நெருக்கத்தை வழங்கி கொண்டே செல்லும். அதில் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே செல்லும். இந்த நெருக்கமானது ஓரிடத்தில் நின்றுவிடக்கூடியது அல்ல. அவன் துஆக்களையும் செவியேற்பான். எனவே ரமலானில் இந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இந்த அந்தஸ்திலிருந்து பின்னால் சென்று ரமலானில் எவ்வாறு இறை வணக்கங்கள் செய்து வந்தோமோ அதுபோன்று இறை வணக்கங்களுக்கான உரிமைகளை செலுத்தாமல் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்கவில்லை என்றால் பிறகு அல்லாஹ் எவ்வாறு நண்பனாக ஆவான்? பிறகு அல்லாஹ் நண்பனாக ஆக முடியாது. அல்லாஹும் சில நிபந்தனைகளை வைத்துள்ளான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனைகளை வைத்துள்ளான். அல்லாஹ் முதலில் கூறிய விஷயம் என்னவென்றால், அடியானாக ஆகி இருக்க வேண்டும், களப்பற்ற முறையில் அவனுக்கானவர்களாக இருக்க வேண்டும், களப்பற்ற முறையில் அவனுடைய இறை வணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும், அவனை எல்லா ஆற்றல்களின் தலையூற்றாக கருத வேண்டும், வேறு ஏதேனும் உலக கடவுள்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது, பொய்க்கடவுள்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது, சின்ன சின்ன மக்களை தங்களுடைய நோக்கங்களுக்காக அறியாமலேயே தங்களுடைய இறைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அப்படியென்றால் பிறகு இது இணை வைத்தலை நோக்கி சென்றுவிடும். இப்பொழுது கடந்த தினங்களில் ஜெர்மனியினுடைய சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் வந்திருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு நாங்கள் இன்ன அதிகாரியை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்று கேள்வி கேட்டனர். அவர்களுக்கு நான் கூறியது என்னவென்றால், நீங்கள் செய்யக்கூடிய பணியை இறைவனை திருப்தி அடைய செய்வதற்காக செய்யுங்கள். இறைவனை திருப்தி அடைய செய்வதற்காக செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் தானே உங்களுடைய அதிகாரிகளின் கவனத்தையும் இதன் பக்கம் திருப்பி விடுவான். மேலும் அவர்கள் உங்களுடைய நலனுக்கான ஏற்பாட்டை செய்ய முயற்சிப்பார்கள். மேலும் உங்களோடு கருணையோடும் அனுதாபத்தோடும் நடந்து கொள்வார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட மேலான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்விடம் அவனுடைய கருணை மற்றும் அனுதாபத்தை கேளுங்கள். மேலும் அவனுடைய கட்டளைகளின்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் ஹஜ்ரத் சௌத்ரி ஜஃபர்லா கான் சாஹிப் அவர்களினுடைய உதாரணத்தை கூறுகின்றோம். எவ்வாறு அவர்கள் அரசியினுடைய அவையில் நிம்மதியற்ற தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் அமர்ந்திருந்த போது மீண்டும் மீண்டும் தன்னுடைய கைக்கடிகாரத்தை பார்க்க தொடங்கினார்கள். அதிகாரிகள் அவர்களிடத்தில் காரணம் கேட்ட பொழுது, என்னுடைய இறை வணக்கத்திற்கான நேரமாகும், இறை வணக்கம் செய்வதற்கான நேரம் அருகில் வந்துவிட்டது என்று கூறினார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும், இதை நான் செய்வது அவசியமாகும். எனவே இந்த நேரம் வீணாகிவிடக்கூடாது, நேரம் கடந்துவிடக்கூடாது என நிம்மதி இழந்துள்ளேன் என்றார்கள். எனவே அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். ஆகவே
இதுவே துணிச்சலாகும். மேலும் இதுவே ஒவ்வொரு அஹ்மதி இடத்திலும் இருக்க வேண்டிய ஈமானின் எதிர்பார்ப்பு ஆகும். நாம் இந்த உதாரணங்களை கொடுக்கின்றோம் என்றால் நாம் இந்த முன்மாதிரியை பின்பற்றவும் வேண்டும். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் பக்கம் கவனமூட்டுவதற்கு நமக்கு எண்ணற்ற விஷயங்களை எடுத்துரைத்துள்ளார்கள். எண்ணற்ற ஹதீஸ்கள் உள்ளன. இக்காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாரின் உண்மை பேரன்பராக உள்ளார்கள். அதற்கான உரிமையை செலுத்தினார்கள். நமக்கு நன்மையின் பக்கம் கவனமூட்டி உள்ளார்கள். நம்முடைய பையத் நிபந்தனைகளிலும் பல நிபந்தனைகள் என்னவென்றால், அல்லாஹ்விற்குரிய உரிமைகள் மற்றும் அடியார்களுக்குரிய உரிமைகளின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்பதாகும். எனவே இவைகளின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இவைகளை நாம் செய்வோம் என்றால் பிறகு அல்லாஹ் நம்முடைய நண்பனாக ஆகிவிடுவான். நம்முடைய நண்பனாகவும் ஆகிவிடுவான். நம்முடைய துஆக்களையும் செவியேற்பான். எவர்கள் பொறுமையின்மையை வெளிப்படுத்துவதில்லையோ அவர்களினுடைய துஆக்களை அல்லாஹ் கேட்கின்றான் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது, நான் அதிக துஆக்களை செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னுடைய துஆக்களை செவியேற்கவில்லை என்று அவர்கள் கூறுவதில்லை. இது நிராகரிப்பாகும். ஈமானை விட்டு தூரம் அழைத்துச் செல்லக்கூடிய விஷயங்களாகும். ஒரு நம்பிக்கையாளருக்கு எப்பொழுதும் இவைகளிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். எனவே இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. சில மக்கள் நாங்கள் அதிக துஆக்கள் செய்துள்ளோம் என்று எனக்கும் எழுதுகின்றார்கள். முதல் விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக துஆ செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய உலக நோக்கங்களுக்காக துஆக்கள் செய்துள்ளார்கள். மேலும் எப்பொழுது அவர்களுக்கு உலக பிரச்சனைகள் உருவாகினவோ அப்பொழுது செய்துள்ளார்கள். உலக பிரச்சனைகளினுடைய தீர்வுக்காக அல்லாஹ்வுக்கு நெருக்கமாவீர்கள் என்றால் பிறகு அல்லாஹ் ஏன் அந்த விஷயங்களை கேட்க வேண்டும்? நண்பன் எப்பொழுது அவனுடைய நட்பின் உரிமையை நிறைவேற்றுகிறான் என்றால் அவன் சாதாரண நிலைமைகளிலும் அவனோடு நட்பை பாராட்டி இருந்திருக்க வேண்டும். அவனுடைய பேச்சுக்களை கேட்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களுடைய பேச்சுக்களை கேட்பான். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது, நாம் நம்முடைய நோக்கங்களுக்காக உலக காரியங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடாது. மாறாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ்விற்கு அருகில் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இதை நாம் செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் பிறகு நம்முடைய துஆக்களையும் அவன் ஏற்றுக்கொள்வான், கேட்கவும் செய்கின்றான், அவர்களுக்கு பதிலும் வழங்குகின்றான். ஏனென்றால் நான் என்னுடைய அடியார்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று தானே கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது இரண்டு நண்பர்களுக்கு இடையிலான விவகாரமாகும். சில வேளைகளில் நண்பர் தன்னுடைய நண்பரின் பேச்சை ஏற்றுக்கொள்கிறார். சில வேளைகளில் தன்னுடைய பேச்சை தன்னுடைய நண்பரை ஏற்க வைக்கின்றார். இதே போன்று அல்லாஹ்வும் நடந்து கொள்கின்றான். ஆனால் வெளிப்படையாக ஒரு நம்பிக்கையாளரினுடைய துஆவை இறைவன் நிராகரிக்கின்றான் என்றால் உண்மையில் அதுவும் அவனுடைய நன்மைக்காகவே செய்கின்றான். அவர்கள் கூறிய விஷயங்களினுடைய சுருக்கம் இதுவாகும். ஏனென்றால், அதாவது நான் துஆ செய்தேன் என்று கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய உலக நோக்கங்களை அடைவதற்காக துஆ செய்தார்கள். மார்க்கத்திற்காக, மார்க்கத்தில் முன்னேற்றத்திற்காக, இறை நெருக்கத்தை பெறுவதற்காக துஆ செய்யவில்லை. பிறகு ஒரு நம்பிக்கையாளரினுடைய துஆக்கள் சில வேளைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றால் அன்னார் கூறுகின்றார்கள், இது நட்பின் விவகாரமாகும். சில வேளைகளில் ஏற்றுக்கொள்கின்றான், சில வேளைகளில் ஏற்பதில்லை. ஏற்காததில் அல்லாஹ் தன்னுடைய நண்பருக்கான நன்மையை வைத்திருக்கின்றான். அவன் ஏற்காத விஷயங்களில் அதற்கு பதிலாக வேறு வழிமுறைகளின் மூலமாக அவனுக்கு நன்மையை வழங்கி விடுகின்றான். ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், என்னுடைய அடியான் என்னை பற்றி இறை இருப்பிற்கான சான்று என்ன என்று என்னை பற்றி கேட்டால் அதற்கான பதில் என்னவென்றால், நான் மிக அருகில் உள்ளேன். அதாவது பெரிய சான்றுகளின் அவசியமில்லை. எனது இருப்பானது மிக நெருங்கிய வழிமுறைகளின் மூலமாக புரிய முடியும். மிக எளிய முறையில் என்னுடைய இருப்பிற்கான சான்று கிடைக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், சான்று என்னவென்றால், அழைக்கக்கூடியவர் என்னை அழைத்தால் நான் அவருக்கு செவி சாய்க்கின்றேன். மேலும் என்னுடைய இல்ஹாம் மூலமாக அவருடைய வெற்றிக்கான நற்செய்தியை வழங்குகிறேன். அதன் மூலமாக என்னுடைய இருப்பின் மீது மட்டும் நிச்சய உறுதி ஏற்படுவதில்லை, மாறாக நான் ஆற்றல் பெற்றவன் ஆவேன் என்பதற்கான நிச்சய உறுதி வரை எடுத்துச் செல்கின்றது. அல்லாஹ் கேட்கின்றான் என்கின்ற பொழுது அவன் பதிலும் வழங்குகின்றான். நம்முடைய ரிவ்யூ ஆஃப் ரிலிஜியன்ஸை சார்ந்தவர்கள் காட் சம்மிட் நடத்துகிறார்கள். பல ஆண்டுகளாக பல்வேறு நேரங்களில் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டும் அவர்கள் நடத்தினார்கள். மேலும் மக்கள் தங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பவங்களை எடுத்துரைக்கின்றார்கள். எவ்வாறு அல்லாஹ் அவர்களினுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டான்,
எவ்வாறு அவர்களின் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ்வின் இருப்பின் மீது அவர்களுக்கு நிச்சய உறுதி ஏற்பட்டது என்பதை எடுத்துரைக்கின்றனர். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், அல்லாஹ் கூறியுள்ளான், மக்கள் இறை அச்சத்தையும் இறை பயத்தையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களின் குரலை கேட்கின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், இறை அச்சத்தின் நிலையை உருவாக்குங்கள், அதன் மூலம் நான் அவர்களின் குரலை கேட்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், இறையச்சத்தினுடைய நிலையை உருவாக்குங்கள், அப்பொழுதுதான் நான் கேட்பேன், வெறுமனே கேட்பதில்லை என்கின்றான். எனவே நம்முடைய குரலை இறைவன் கேட்பதற்கு இறை அச்சத்தினுடைய நிலையை நாம் உருவாக்க வேண்டும். பிறகு அன்னார் கூறினார்கள், என் மீது அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்னார் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்தவாறு கூறுகின்றார்கள், முழுமையான இறை ஞானம் கிடைப்பதற்கு முன்பாக இறைவன் இருக்கின்றான், மேலும் அனைத்து ஆற்றல்களையும் வல்லமைகளையும் கொண்டிருக்கின்றான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவர் ஈமான் கொள்கின்றாரோ அவருக்கு இறை ஞானம் வழங்கப்படுகின்றது. இப்போது அல்லாஹ் இந்த வசனத்தில் இதையும் கூறியிருக்கின்றான், ஃபல் யஸ்தஜீபூலி வல் யுமினு பி, அதாவது அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், மேலும் என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்தில் கூறுகின்றான், எவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக உண்மையான அடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நான் முன்பு கூறியது போன்று சில வேளைகளில் பலகீனமான நிலை உருவாகிவிடுகின்றது. அப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு அருகில் சென்று இந்த நிலை இருக்குமென்றால் அல்லாஹ் தான் அனைத்து வல்லமைகளுக்கும் எஜமானனாவான். பிறகு அவருக்கு ஈமானினுடைய முன்னேற்றமும் கிடைத்து கொண்டே செல்லும். என்னுடைய அடியான் இவ்வளவு அருகில் வருவதற்கு முயற்சிக்கின்றான் என்பதை அவன் காணும் பொழுது அவன் தனது அடியானுக்கு ஈமானின் முன்னேற்றத்தை வழங்குவான். பிறகு அல்லாஹ் கூறியுள்ளான், அவனுக்கு இறை ஞானம் வழங்கப்படுகின்றது. அப்பொழுது அவன் எப்படிப்பட்ட நிலைக்கு செல்வான் என்றால், அல்லாஹ் அவனுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். மேலும் அவனும் அல்லாஹ்வினுடைய உண்மைத்துவத்தை அடையாளம் கண்டுகொள்வான். அவன் ஒருவருடைய துஆவையும் கேட்கவில்லை என்றால் பிறகு எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை வழங்குகிறான் என்றால், இறைவன் என்னுடைய துஆவை கேட்கவில்லை என்கின்ற எண்ணமே மனிதனுக்கு வருவதில்லை. அல்லாஹ் வேறு ஏதேனும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்கின்ற எண்ணம் வருகிறது. அன்னார் இதையும் கூறியுள்ளார்கள், அதாவது இறையச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய உரிமைகளையும் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வின் அடியார்களுக்கான உரிமைகளையும் செலுத்த வேண்டும். இதுவே இறையச்சமாகும். அல்லாஹ் கூறுகின்றான், பிறகு நான் உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வேன். மேலும் நம்பிக்கையிலும் நிச்சய உறுதியிலும் மனிதன் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். ஞானம் உருவாகிக்கொண்டே செல்லும். பிறகு அவர் இறைஞானத்தில் முன்னேறிக்கொண்டே செல்வார். அன்னார் கூறினார்கள், முழுமையான இறைஞானம் கிடைக்கும் பிறகு திருக்குரானில் யுமினூன பில் கைபி என்று வந்துள்ளது. அதாவது மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இதற்கு மிகவும் நுட்பமான ஞானமிகு விளக்கத்தை வழங்கி இருக்கின்றார்கள். ஓரிடத்தில் கூறியுள்ளார்கள், இறைவனுடைய பெயர் ஆகும். ஓரிடத்தில் கூறியுள்ளார்கள், கைப் என்பது இறைவனுடைய பெயராகும். அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு துஆவிற்கு முன்பும் இறைவன் இருக்கின்றான், அவன் எண்ணற்ற பண்புகளை கொண்டவனாக இருக்கின்றான் என்றால் நிச்சய உறுதி இருக்க வேண்டும். அவன் அனைத்து வல்லமைகளையும் ஆற்றல்களையும் கொண்டுள்ளான். இந்த நிச்சய உறுதியோடு அல்லாஹ்வை நோக்கி முன்னேறுவீர்கள் என்றால், அவன் முன் குனிவீர்கள் என்றால், அவனிடத்தில் துஆக்களை கேட்பீர்கள் என்றால், பிறகு உங்களுக்கு அல்லாஹ்வை முழுமையான முறையில் அடையாளம் காண முடியும். இறை ஞானம் கிடைக்கும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்களை காண்பீர்கள். அல்லாஹ்வினுடைய அருளால் பல மக்கள் காண்கிறார்கள். சில சம்பவங்களையும் எடுத்துரைக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று காட் சம்மிட்டில் பல மக்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். அதன் மூலமாக அவர்களினுடைய ஈமான் வலுவடைகிறது. அல்லாஹ்வின் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது, ஈமான் கொள்கிறோம் என்று நாவளவினால் மட்டும் கூறிவிட்டு அமல் எதுவும் இல்லை, வருடத்தில் ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுவதற்கு முயற்சி இருக்கும் என்றால் எவ்வாறு இன்றைய நாட்களில் பள்ளி வாயில்கள் நிரம்புகின்றவோ அவ்வாறு இருப்பதில்லை. பள்ளி வாயில்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருளால் அஹ்மதிகள் தொழுகைகளின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துகின்றனர். ஆனால் இப்பொழுதும் கூட எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கின்றனவோ அவர்கள் தங்களுடைய பலவீனங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் இந்த ரமலானை எப்படிப்பட்ட ரமலானாக ஆக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய இறை வணக்கங்களின் தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மை இறைவனுக்கு அருகில் அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் நாம் அல்லாஹ்வினுடைய குறிப்பான அடியார்களாக ஆக வேண்டும். அவனுடைய பேச்சுக்களை கேட்பவர்களாக இருக்க வேண்டும். அதன் விளைவாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானில்
நாம் நம்முடைய இறைவணக்கங்களை உயிரூட்டுவோம் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும். மேலும் அதற்காக அல்லாஹ்வே எங்களுக்கு இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கான நல் வாய்ப்பை வழங்குவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். பிறகு அதை பூர்த்தி செய்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சி இருக்கும் என்றால், அதற்காக நாம் நம்முடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தியவாறு அதில் மூழ்கி இருப்போம் என்றால், பிறகு அல்லாஹ்வோடு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு உருவாகிவிடும் என்றால், இறைவன் ஒரு நண்பனாக ஆகிவிடுவான். நான் ஏற்கனவே கூறியது போன்று, எவர்கள் என் பேச்சை கேட்கின்றார்களோ அவர்களினுடைய நண்பனாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவருக்கு துஆவிற்கான கதவு திறக்கப்பட்டதோ அவருக்காக கருணையின் கதவுகள் திறக்கப்பட்டதாக அது கருதப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் என்ன விஷயம் கேட்கப்படுகிறதோ அதில் மிக அதிகமாக அவனிடத்தில் நலனை நாடுவது விருப்பத்திற்குரியதாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சோதனை வந்த பிறகு செய்யக்கூடிய துஆக்களோடு ஒப்பிடுகையில் வருவதற்கு முன்பு செய்யக்கூடியது பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் துஆ செய்வதை கைக்கொள்வது உங்களின் மீது கடமையாகும். ரமலானினுடைய நாட்களில் மட்டும் சோதனைகள் வருவதில்லை, பல்வேறு நேரங்களில் வருகின்றன. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அந்த நேரங்களில் மட்டும் துஆ செய்யாதீர்கள். உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அந்த துன்பங்களை நீக்குவதற்காக அப்பொழுது துஆ செய்யாதீர்கள். மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துன்பம் வருவதற்கு முன்பே துஆ செய்ய வேண்டும். கஷ்டம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எனவே அப்படிப்பட்ட துஆக்கள் அதிலிருந்து பாதுகாப்பதற்கான பணியை செய்கின்றன. எனவே நிரந்தரமாக நீங்கள் துஆ செய்து வாருங்கள். அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த துன்பங்கள் வந்தனவோ அல்லாஹ் அவற்றிலிருந்து பாதுகாப்பானாக, அல்லாஹ்வினுடைய அருள்களை வழங்குவானாக. எதிர்காலத்தில் ஏதேனும் துன்பம் வர இருக்கிறது என்றாலும் அதை அல்லாஹ் நன்கு அறிகின்றான். அல்லாஹ் அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவானாக, எப்பொழுதும் நன்மையையே வழங்குவானாக. இந்த நிலை இருக்கும் என்றால் அப்பொழுதுதான் உண்மையான நம்பிக்கையாளர் என்று கூற இயலும். அவரையே அல்லாஹ் நம்பிக்கையாளர் என்கின்ற வட்டத்தில் வைத்துள்ளான். எனவே துஆக்களில் அல்லாஹ்விடம் நன்மைக்கான வழிகளை கேட்பீர்கள் என்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடந்த சோதனைகளிலிருந்து பாதுகாப்பிற்காக ஏற்பாடும் இருக்கும், மேலும் எதிர்காலத்திலும் அவைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். எனவே இந்த கருணையின் கதவுகள் திறக்கப்படுவதற்கு நாம் நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால், நமக்கு இறைவனோடு தொடர்பு நிலை பெற வேண்டும். நாம் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் வசதியிலும் சிரமத்திலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வின் அருளை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவிலும் கீழ்வானம் வரை இறங்கி வருகின்றான். இரவின் கடைசி பகுதி எஞ்சியிருக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், நான் பதிலளிப்பதற்கு எவரேனும் என்னை அழைக்கக்கூடியவர் உள்ளாரா? நான் அவர்களுக்கு வழங்குவதற்கு என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் எவரேனும் உள்ளனரா? நான் அவர்களை மன்னித்து அருள்வதற்கு என்னிடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடிய எவரேனும் உள்ளார்களா என்கின்றான். இது ரமலானோடு மட்டும் நிபந்தனைக்குரியது என்று இல்லை. இங்கு சாதாரண நிலைமைகளை பற்றி கூறப்படுகிறது. எப்போது ஏதேனும் ஒரு அடியான் என்னிடத்தில் இரவின் கடைசி பகுதியில் கேட்கின்றான் என்றால் நான் அவனை மன்னிக்கின்றேன், நான் அவனுக்கு வழங்குகின்றேன், நான் அவனுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றேன். இப்படி இருக்கின்ற பொழுது ரமலான் எனும் எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறான் என்றால், இறை வணக்கங்களின் பக்கம் அனைவருக்கும் கவனம் இருக்கிறது. எனவே அந்த நாட்களில் நீங்களும் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கும் அந்த நன்மைகளின் வழக்கம் ஏற்படும். ஒரு மாதம் அந்த வழக்கம் ஏற்படும் பொழுது பிறகு நிரந்தரமாக அதை உங்களது வாழ்க்கையின் அங்கமாக ஆக்குவதற்கு முயற்சிப்பீர்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கஷ்டத்தின் நேரத்தில் அல்லாஹ் அவருடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவர் விரும்புகிறாரோ அவர் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஹதீஸை சான்று காட்டி முன்னர் கூறியது போன்று இந்த விஷயங்கள் மிகவும் அவசியமானவைகளாகும். இவைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இறைவனோடு நம்முடைய தொடர்பு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அது இல்லாமல் நாம் கஷ்டத்திலும் இன்னல்களிலும் துக்கங்களிலும் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் ஓடக்கூடியவர்களாக, கூக்குரலிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் உண்மையான நண்பனாக ஆவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வே நம்முடைய தோழனாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் நிரந்தரமாக அவனுடைய சன்னிதானத்தில் குனிந்திருக்க வேண்டும்.
நான் கூறியது போன்று நிலைப்புத்தன்மையோடு சாதாரண நிலைமைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஹதீஸும் இதையே எடுத்துரைக்கிறது. அதாவது கஷ்டகாலத்தில் தேவையின் போதும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடாது, மாறாக எந்நேரமும் அவனை அழைக்க வேண்டும். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வந்துள்ளது, அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், நான் அடியானின் எண்ணத்திற்கேற்ப அவனோடு நடந்து கொள்கின்றேன். எப்பொழுது அவன் என்னை நினைவு கூறுகின்றானோ நான் அப்பொழுது அவனோடு இருக்கின்றேன். அவன் என்னை தனது உள்ளத்தில் நினைத்தால் நான் அவனை எனது உள்ளத்தில் நினைக்கின்றேன். அவன் என்னை பற்றி சபையில் எடுத்துரைத்தால் நான் அதைவிட சிறந்த சபையில் அவனை பற்றி எடுத்துரைக்கின்றேன். அவன் என் பக்கம் ஒரு ஜான் அளவு வருவான் என்றால் நான் அவனை நோக்கி ஒரு முழம் அளவு செல்வேன். அவன் என்னை நோக்கி ஒரு முழம் அளவு வருவான் என்றால் நான் அவன் பக்கம் 2 முழம் அளவு செல்வேன். அவன் என்னை நோக்கி நடந்து வருவான் என்றால் நான் அவனை நோக்கி ஓடிச் செல்கின்றேன். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தங்களுடைய நாவுகளை எப்பொழுதும் ஈரமாக வைத்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வை நோக்கி முன்னேற்றக்கூடியதாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அடியும் அல்லாஹ்வை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ் நம் பக்கம் ஓடி வர வேண்டும். மேலும் நம்மை அவன் தனது அன்பின் போர்வையில் போர்த்தி கொள்ள வேண்டும். மேலும் அவன் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் செழிப்பாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹ்வின் அடியார்களாக இருக்க வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜுன்னூன் அதாவது ஹஜ்ரத் யூனுஸ் அவர்கள் மீனின் வயிற்றில் செய்த துவா என்னவாக இருந்தது என்றால், லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். மேலும் கூறினார்கள், இந்த துவாவை எந்த முஸ்லிம் ஏதேனும் சோதனைக்குரிய நேரத்தில் செய்வாரோ அல்லாஹ் இந்த துவாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஆக இதுவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது செய்திருக்கக்கூடிய கருணையாகும். நம்மை இந்த துவாக்களின் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள். மனிதனிடமிருந்து பலகீனங்கள் வெளிப்பட்டு விடுகின்றன. மனிதன் சில வேளைகளில் அல்லாஹ்விற்குரிய உரிமைகளை செலுத்துவதில்லை. ஆனால் அல்லாஹ் பிறகும் கூட அடியானின் மீது கருணை கொண்டவனாக இருக்கின்றான். அவன் தானே அவர்களுக்கு துவாக்களை கற்றுக் கொடுத்துள்ளான். திருக்குரானில் பல்வேறு துவாக்களை கற்றுக் கொடுத்துள்ளான். அவைகளை ஏன் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன என்றால், அல்லாஹ் ஏன் அதை குறிப்பிட்டு இருக்கின்றான் என்றால், நபிமார்களினுடைய துவாக்களை அல்லாஹ் ஏன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த துவாக்களை நாம் கேட்கும் பொழுது அவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் முதலில் நாம் அவனுடைய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய கட்டளைக்கு லப்பைக் என்று கூறுங்கள், என்னுடைய பேச்சை கேளுங்கள், மேலும் உங்களுடைய ஈமானை புத்துயிரூட்டி கொள்ளுங்கள். எனவே நாம் நம்முடைய நிலைகளை நாமே ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். அதாவது நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செவி சாய்க்கின்றோம். நான் தற்போது ஓதிய ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துவா தொடர்பாக அதை விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்னவென்றால், அல்லாஹ் நியதியை மாற்றுகின்றான். அழுது தான தர்மங்கள் செய்தால், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சமுதாயத்தினுடைய சம்பவம் அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் கூட அது ரத்தாகி விடுகின்றது. தண்டனைக்கான தீர்ப்பாகி விட்டது பிறகும் கூட துவாவினால் அல்லாஹ் அதை ரத்து செய்து விடுகின்றான். சில மக்கள் கூறுகின்றார்கள், நான் முன்பும் கூறியது போன்று அல்லாஹ் நியதியில் எழுதிவிட்டான், இது நிகழ்ந்தே தீரும் என்று கூறுகின்றனர். பிறகு நாம் ஏன் துவா செய்ய வேண்டும், என்ன தேவை உள்ளது, நம்மைகள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என்று கூறுகின்றனர். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் இந்த துவாவை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். மேலும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சம்பவத்தை எடுத்துரைத்து, நியதியினுடைய தீர்ப்பை, அதாவது என்னுடைய தீர்ப்பை நான் மாற்றக்கூடியவனாக இருக்கின்றேன், மாற்றுகின்றேன் என்பதற்கான சான்றையும் வழங்கியிருக்கின்றான். நீங்கள் அழுது தொழுவீர்கள் என்றால், உங்களுக்கு இறைவனோடு சரியான தொடர்பு ஏற்படும் என்றால், நீங்கள் நன்மையை செய்ய தொடங்கினால், தீமையிலிருந்து தவிர்ந்திருக்க தொடங்கினால், இறை சன்னிதானத்தில் அழுது நடுநடுங்கினால், அன்னார் கூறுகின்றார்கள், நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புவது என்னவென்றால், தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு துவா செய்கிறார்கள் என்றால், பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் என்றால், தான தர்மங்கள் செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களின் மீது கருணை காட்டுகிறான். மேலும் இறை தண்டனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுகின்றான். அன்னார் இதையே கூறியுள்ளார்கள். அதாவது உங்களுடைய துவாக்கள் உண்மையில் உண்மையான உள்ளத்தோடு செய்யப்பட்டுள்ளன என்றால்,
உங்களுடைய பாவ மன்னிப்புகள் உண்மையானது என்றால், சோதனைகள் வந்துவிட்டாலும் கூட அல்லாஹ் எந்த அளவு கருணையாளனாக உள்ளான் என்றால் அப்பொழுதும் அவன் உங்களை காப்பாற்றுகின்றான். கூறினார்கள், என்னுடைய இந்த விஷயங்களை கதையாக கேட்காதீர்கள், நான் அல்லாஹ்விற்காக கூறுகின்றேன். தங்களது நிலைமைகளை பற்றி ஆராயுங்கள். நீங்களும் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் துஆவில் மூழ்கி இருக்குமாறு கூறுங்கள். பாவ மன்னிப்பானது இறை தண்டனை மற்றும் கடு சோதனைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிகமாக பாவ மன்னிப்பு கூறுங்கள். இது கேடயமாகும், அதாவது உங்களுடைய கேடயமாகும். பாவ மன்னிப்பு செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். கடந்த நாட்களில் நான் துஆவிற்கான திட்டத்தை கூறியிருந்தேன். அதில் இஸ்திக்ஃபாரின் பக்கமும் கவனமூட்டியிருந்தேன். இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு கோருவது, கேடயமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான், மா கேன் அல்லாஹு முஅஸிபுஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தானே கூறியிருக்கின்றான், நீங்கள் பாவ மன்னிப்பு கூறுவீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு ஏன் தண்டனையை வழங்குவான். எனவே கூறியுள்ளார்கள், நீங்கள் இறை தண்டனையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள். ஆக அல்லாஹ் இதையே கூறியிருக்கின்றான் இந்த துஆவில். அதாவது அல்லாஹ் அவர்கள் மன்னிப்பை கேட்கும் பொழுது அவன் அவர்களுக்கு தண்டனையை வழங்குவதில்லை. இதன் விளக்கத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் இறை தண்டனையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள். பிரிதோர் அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மிகுந்த வெட்க உணர்வு கொண்டவனாக, கருணையாளனாக, கொடையாளனாக உள்ளான். அடியான் அவனிடத்தில் இரு கைகளையும் உயர்த்தும் பொழுது அவைகளை காலியாகவும் தோல்வியுற்றும் திருப்பி அனுப்ப வெட்கப்படுகின்றான். அதாவது உண்மையான உள்ளத்தோடு கேட்கப்பட்ட துஆவை அவன் ரத்து செய்வதில்லை, மாறாக அதை ஏற்றுக்கொள்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆவை உண்மையான உள்ளத்தோடு கேட்க வேண்டும். கடந்த பாவங்கள் மற்றும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் அல்லாஹ்விடத்தில் எதிர்காலத்தில் நன்மையில் நிலைத்திருக்கும் நல்வாய்ப்பை பெறுவதற்காக துஆ செய்ய வேண்டும். பிறகு அதில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலானிலும் அதற்காக முயற்சி செய்யுங்கள், அதற்காக துஆ செய்து வாருங்கள். ரமலானுக்கு பிறகும் கூட அதற்காக முயற்சி செய்யுங்கள். பிறகு பாருங்கள் அல்லாஹ் எவ்வாறு ஓடி நம் பக்கம் வருகின்றான் என்று. அவன் நம்மை தனது அரவணைப்பில் எடுத்துக்கொள்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எவ்வாறு இறைவனின் வேதங்களில் நல்ல மனிதர்கள் மற்றும் தீயவர்களிடையே வேறுபாடு காட்டப்பட்டிருக்கின்றதோ, அவர்களின் வெவ்வேறு அந்தஸ்துகள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றதோ, அதேபோல் இறைவனுடைய இயற்கை சட்டத்தில் இறைவனை அருளின் ஊற்றாக கருதி சொல்லாலும் செயலாலும் துஆவின் மூலமாக அவனிடத்தில் சக்தியையும் உதவியையும் கேட்கக்கூடியவருக்கும், வெறும் தனது திட்டத்தாலும் தனது உதவியிலும் நம்பிக்கை வைத்து துஆவை கேளிக்கையாக கருதுபவருக்கும், இன்னும் கூற வேண்டுமென்றால் இறைவனிடமிருந்து தன்னிறைவு பெற்றவனாகவும் அகங்காரம் கொண்ட நிலையிலும் இருக்கக்கூடியவருக்கு வேறுபாடு உள்ளது. எந்த நபர் கஷ்டம் மற்றும் சோதனையின் நேரத்தில் இறைவனிடம் துஆ செய்கின்றாரோ, கஷ்டத்திற்கான தீர்வை நாடுகின்றாரோ, அவர் துஆவை அதற்குரிய உச்சபட்ச நிலை வரை எடுத்து சென்றால், அதாவது இங்கு ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டுள்ளது, அதாவது துஆவை அதன் உச்சகட்ட நிலை வரை எடுத்து செல்கிறார் என்றால் இறைவனிடமிருந்து உண்மையான சந்தோஷத்தை பெறுகின்றார். ஒருவேளை அவருக்கு அந்த நோக்கம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட வேறு ஏதேனும் வகையில் ஆறுதலும் நிம்மதியும் இறைவன் புறமிருந்து கிடைக்கின்றது. மேலும் கூறினார்கள், அவர் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார். வெற்றி பெறுவதோடு மட்டுமின்றி ஈமானிய ஆற்றலும் முன்னேற்றம் அடைகிறது, நம்பிக்கை அதிகரிக்கின்றது. இந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அதாவது நாம் அல்லாஹ்வினுடைய அருள்களை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் தானே நன்மை மற்றும் தீமை இடையே வேறுபாட்டை வைத்துள்ளான். எவர் நல்லவராக இருக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை அருளின் ஊற்றாக கருதுகின்றார். ஒவ்வொரு அருளின் ஊற்று அல்லாஹ்வின் இருப்பு என நம்புகிறார். கிடைக்கின்ற ஒவ்வொரு அருளையும் அல்லாஹ்விடமிருந்து கிடைப்பதாக கருதுகிறார். அவனிடமே ஆற்றலை கேட்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர் நம்பிக்கையாளர் ஆவார். ஒரு ஆணவம் கொண்டவர் இது போன்ற நிலையில் இருப்பதில்லை. நான் உலக காரணிகளை பயன்படுத்தி பலவற்றை அடைந்து விடுவேன் என்று கருதுகிறார். அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் பிறகு அல்லாஹும் ஏதேனும் ஒரு வேளையில் அப்படிப்பட்டவர்களை பிடித்து விடுகின்றான். பிறகு ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான அறிவிப்பு. அன்னார் ஏதேனும் ஒரு சபையிலிருந்து எழும்பொழுது இவ்வாறு துஆ செய்து வந்தார்கள், அதாவது, என்னுடைய அல்லாஹ்வே, நீ எங்களுக்கு உன் மீதான அச்சத்தை வழங்குவாயாக, அதை எங்களுக்கும்
பாவங்களுக்கும் இடையே ஒரு தடையாக ஆக்கி விடுவாயாக. எங்களிடமிருந்து ஒருபோதும் உனக்கு கட்டுப்படாமல் இருப்பது வெளிப்பட்டு விடக்கூடாது. நீ எங்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்யக்கூடிய அளவிலான கட்டுப்படுதலின் அந்தஸ்தை எங்களுக்கு வழங்குவாயாக. உலக சோதனைகளை நீ எங்கள் மீது எளிதாக்கக்கூடிய அளவிலான நம்பிக்கையை எங்களுக்கு வழங்குவாயாக. என்னுடைய அல்லாஹ், எங்களை எங்களுடைய காதுகள், எங்களுடைய கண்கள், எங்களுடைய ஆற்றல்கள் மூலமாக வாழ்நாள் முழுவதும் சரியான பயனடைவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவாயாக. மேலும் இந்த நன்மைக்கு வாரிசாக ஆக்குவாயாக. எவர்கள் எங்கள் மீது அநீதி இழைக்கின்றனரோ எங்களுக்காக நீ பழி தீர்ப்பாயாக. மேலும் எவர் எங்களோடு எதிர்ப்பு கொண்டுள்ளார்களோ அவருக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக. மார்க்கத்தில் எந்த வகையான சோதனைகள் வருவதிலிருந்தும் பாதுகாப்பாயாக. உலகம் எங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இல்லாதிருக்குமாறு செய்வாயாக. மேலும் எங்களுடைய அறிவின் எல்லை இந்த உலகமாக மட்டும் இல்லாதிருக்கச் செய்வாயாக. எங்களுடைய கவலை இந்த உலகமாக மட்டும் இல்லாதிருக்கட்டுமாக. மேலும் கூறினார்கள், எவர்கள் எங்கள் மீது கருணை காட்ட மாட்டார்களோ, எங்கள் மீது அனுதாபத்தோடு நடந்து கொள்ள மாட்டார்களோ அவர்களை எங்கள் மீது ஆட்சியாளராக ஆக்காதிருப்பாயாக. ஆக இந்த துவாவை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும். அன்னார் இறைவனிடத்தில் எந்த அளவு வேதனையோடு இந்த துவாவை செய்துள்ளார்கள். மிகவும் கருத்துச்செறிவுள்ள துவா ஆகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடம் கேட்பது என்னவென்றால், எங்களது அனைத்து சக்திகளும், எங்களது அனைத்து உறுப்புகளும், எங்களுடைய கண், காது, மூக்கு, நாவு, மூளை, உள்ளம், இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ்வே நன்மை பயக்கக்கூடியவன் ஆவான். நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியதாக ஆக வேண்டும். நாம் அவனுடைய அருள்களுக்கு வாரிசாக வேண்டும். நம்மை அல்லாஹ்வே அநீதியாளர்களிடமிருந்து பாதுகாப்பானாக. இன்றைய நாட்களில் உலக நிலைமைகள் சில இடங்களில், மேலும் பாகிஸ்தானிலும் வேறு இடங்களிலும், பங்களாதேஷிலும் பிற பகுதிகளிலும் பிற நாடுகளிலும், அல்ஜீரியா போன்ற நாடுகளிலும் அல்லது வேறு இடங்களிலும், ஆப்பிரிக்காவினுடைய நாடுகளிலும் சில தவறான குழுக்களின் ஆதிக்கங்கள் உள்ளன. அந்த அமைப்புகள் தரப்பிலிருந்து தாக்குதல்கள் நிகழ்கின்றன. இந்த அமைப்புகளுக்கு அரசாங்கம் அஞ்சி அவர்களினுடைய பேச்சை ஏற்றுக்கொள்கின்றனர். எனவே நாம் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். அவன் நமக்கு அநீதியாளர்களிடமிருந்து இரட்சிப்பை வழங்குவானாக. மேலும் அவர்களை பழி வாங்குவானாக. எவர்கள் நம்மை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நமக்கு உதவி புரிவானாக. இவ்வாறு ரமலானில் நாம் துவா செய்வோம் என்றால் அல்லாஹ் ஒரு மகத்தான புரட்சியை ஏற்படுத்துவான். பிறகு நாம் பார்ப்போம், பாகிஸ்தானின் மௌலவியாக இருக்கட்டும், அல்லது சக்தி படைத்த மனிதனாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் அரசாங்கமாக இருக்கட்டும், ஒருபோதும் நமக்கு எவ்வித இழப்பையும் அவர்களால் ஏற்படுத்த முடியாது. நாம் களப்பற்ற முறையில் அல்லாஹ்வின் பக்கம் குனிவோம் என்றால் பிறகு அல்லாஹ் நம்முடைய உதவிக்கு வருவான். நண்பனாக இருப்பதற்கான உரிமையை செலுத்துவான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அருளை பெறுவதற்கான எளிய வழிமுறை துவா ஆகும். மேலும் துவா முழுமை அடைவதற்கான அம்சங்கள் என்னவென்றால் அதில் உருக்கம் இருக்க வேண்டும். பணிவு, நிம்மதி இழந்த நிலை, நடுநடுக்கம் போன்றவை உருவாக வேண்டும். கூறினார்கள், எந்த துவா பணிவுடனும் உருக்கத்துடனும் வேதனை உள்ளத்தாலும் நிரம்பி இருக்கின்றதோ அது இறைவனின் அருளை ஈர்த்து கொண்டு வருகிறது. மேலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உண்மையான நோக்கங்கள் வரை எட்டச் செய்கிறது. ஆனால் சிரமத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் இதுவும் இறைவனுடைய அருள் இல்லாமல் பெற முடியாது. அதற்கான சிகிச்சை என்னவென்றால் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். உள்ளம் ஈடுபடாமல் இருந்தாலும், ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் சரியே, ஆனால் போதும் என்று அமர்ந்து விடக்கூடாது. துவாவில் இன்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் துவா செய்து கொண்டே இருங்கள். அதாவது, எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்கும் செல்ல போவதில்லை என்று கூற வேண்டும். நான் வேறு எவரிடமும் செல்ல போவதில்லை, செல்லவும் இயலாது. எனவே நான் உன்னிடமே அமர்ந்திருக்கின்றேன். எதுவரை நீ என்னுடைய விஷயங்களை செவியேற்க மாட்டாயோ அதுவரை என்னுடைய உள்ளம் நிம்மதி அடையாது. அன்னார் கூறினார்கள், செயற்கையான முறையில் துவா செய்ய வேண்டி வந்தாலும் செய்யுங்கள். பிறகு எப்படிப்பட்ட நிலை உருவாகிவிடும் என்றால் ஒரு நேரத்தில் அந்த செயற்கையானது உண்மையான துவாவின் வடிவத்தை அடைந்துவிடும். அன்னார் கூறினார்கள், உண்மையான துவாவிற்கும் துவாவின் அவசியம் உள்ளது. கூறினார்கள், பலர் துவா செய்கிறார்கள், அவர்களினுடைய உள்ளம் போதுமானதாக கருதுகிறது, பிறகு அவர்கள் எதுவும் நிகழ்வதில்லை என்று கூறுகிறார்கள். அன்னார் கூறினார்கள், எமது அறிவுரை என்னவென்றால் அவனுடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடப்பதில்தான் அருள் இருக்கின்றது, அந்த மண்ணை அரிப்பதில்தான் அருள் இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா நோக்கங்களும் அதன் மூலமாகவே கிடைக்கும். என்ன நோக்கத்தை அடைய வேண்டுமோ, என்ன முத்துக்களை பெற வேண்டுமோ அது அங்கிருந்துதான் வரவேண்டியது இருக்கிறது.
தங்கத்தை பெறக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள். வழமையான ஒரு முறையை பின்பற்றுகின்றார்கள். நதிகளின் கரையோரத்தில் அமர்ந்திருந்து அரிப்புகளை கொண்டு மண்ணை அரித்து கொண்டே செல்கின்றார்கள். பல கிலோ, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் டன் கணக்கில் மண்களை அரிக்கின்றனர். அதன் பிறகு சிறிதளவு தங்கம், ஒரு தோலா தங்கம், அதாவது 11 கிராம் அல்லது அதைவிட குறைவாக கிடைக்கின்றது. அதனை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பல நாட்கள் அதில் மூழ்கி இருக்கின்றார்கள். ஆக இவ்வாறு அல்லாஹ்வின் முன் குனிந்திருப்பீர்கள் என்றால் அருள் கிடைக்கும். கூறினார்கள், இறுதியில் எல்லா நோக்கமும் அவன் மூலமாகவே நிறைவேற வேண்டியிருக்கிறது. ஒரு நாள் வருகின்றது, அப்பொழுது அவனுடைய உள்ளமானது நாவோடு இணைந்து விடுகிறது. பிறகு தாமாகவே அந்த பணிவும் உருக்கம் போன்றவைகள் எது துஆக்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றதோ உருவாகி விடுகின்றன. உருக்கத்தை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும். கூறினார்கள், எவர் இரவில் எழுகின்றாரோ அவர் கவனத்தோடு தொழவில்லை என்றாலும் பொறுமையின்மையோடும் வேக வேகமாக தொழுதாலும் கூட அந்த நிலையிலும் அவர் துஆ செய்தால், அதாவது இறைவா, உள்ளம் உன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது, நீ அதை தூய்மைப்படுத்துவாயாக என்று துஆ செய்தால், அந்த இறுக்கமான வேளையிலும் கூட அல்லாஹ் நாடினால் மன தெளிவை வழங்குகிறான். உள்ளத்து நிலைமையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துகிறான் என்றால், பிறகு அவனில் கவனம் உருவாக ஆரம்பித்துவிடும். உள்ளத்தில் இருந்த தடைகள் நீங்கிவிடும். உருக்கம் உருவாகிவிடும். இறுக்கமாக இருந்த நிலையானது அகன்றுவிடும். துஆ செய்வதன் அவசியத்தின் பக்கம் கவனம் மட்டும் ஏற்படாது, மாறாக உள்ளத்தில் இருந்து துஆக்கள் எழத் தொடங்கும். மேலும் கூறினார்கள், அந்த தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அதுவே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்றால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆன்மா இறை சன்னிதானத்தில் தண்ணீரை போன்று வழிந்தோடுவதை அவர் காண்பார். எவ்வாறு ஒரு துளி நீரானது மேலிருந்து கீழ்நோக்கி பாய்கிறதோ அதே போன்று. எனவே அப்படிப்பட்ட நிலையில் உருக்கம் ஏற்படுகின்றது. பிறகு மனிதன் அதில் நிலைத்திருப்பான் என்றால் அல்லாஹ் உருக்கத்தை உருவாக்கி விடுகின்றான். பிறகு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது வெளிப்பட துவங்கிறது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், எந்த இறைவனின் பக்கம் நாம் அழைக்கின்றோமோ அவன் மிகுந்த கருணையாளனும் வெட்க உணர்வு கொண்டவனாகவும் உண்மையாளனாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் பணிவானவர்களின் மீது கருணை காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கின்றான். எனவே நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக ஆகிவிடுங்கள். உண்மையான விசுவாசத்தோடு துஆ செய்யுங்கள். அவன் உங்கள் மீது கருணை காட்டுவான். உலக கூச்சல்களிலிருந்து விலகி இருங்கள். சுய சண்டைகளுக்கு மார்க்க நிறம் பூசாதீர்கள். இறைவனுக்காக தோல்வியை மேற்கொள்ளுங்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் பெரும் பெரும் வெற்றிகளுக்கு நீங்கள் வாரிசாவீர்கள். கூறினார்கள், சின்ன சின்ன உலக விஷயங்களில் இருந்தும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு அவைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. தங்களது இரத்த உறவுகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. தங்களது நண்பர்களுக்கான உரிமைகளை வழங்குவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அப்போதுதான் அல்லாஹ்விற்குரிய உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் கவனம் பிறக்கும். பிறகு மனிதன் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளத்தையும் காண்பான். ஆனால் கூறுகின்றார்கள், துஆவின் முதல் அருள் என்னவென்றால் மனிதனிடத்தில் தூய மாற்றம் உருவாகிறது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவசியமான ஒன்று என்னவென்றால் தூய மாற்றம் உருவாக வேண்டும். தூய மாற்றங்கள் என்பது ரமலானில் மட்டும் உருவாவதில்லை. மாறாக நிலையான தூய மாற்றம் உருவாகும் போது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தாக்கங்கள் மனிதன் மீது வெளிப்படுகின்றது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், தூய மாற்றம் உருவாகும் போது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்கள் மனிதனின் மீது வெளிப்படுகின்றது. பிறகு அன்னார் கூறினார்கள், அந்த மாற்றத்தினால் இறைவனும் தன்னுடைய பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அவனுடைய பண்புகள் மாறாதவைகளாகும். ஆனால் மாறியவனுக்காக அவனின் ஒரு தனி வெளிப்பாடு நிகழ்கின்றது. அல்லாஹ்வினுடைய பண்புகள் மாறிவிடுகின்றன என்பது இதன் பொருள் அல்ல. மாறாக அல்லாஹ்வினுடைய கருணை, அருள்பாலித்தல் என்கின்ற பண்புகளை அவன் செயல்பாட்டிற்கு கொண்டு வருகின்றான். மேலும் அவைகளை கொண்டு மனிதனை அருளுகின்றான். கூறினார்கள், இந்த விஷயம் உலகம் அறிவதில்லை. அதுபோன்ற நிலை மனிதனிடத்தில் உருவாகிவிட்டால், அவன் இறைவனுக்காக ஆகிவிட்டால், பிறகு அவன் வேறொரு இறைவனாக தென்படுவான். வேறு எந்த ஒரு இறைவனும் இல்லைதான். ஆனால் புதிய வெளிப்பாட்டின் வடிவத்தில் அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது அந்த குறிப்பான வெளிப்பாட்டின் மேன்மையால் தன்னை மாற்றிக்கொண்டவருக்காக அவன் பணி செய்கின்றான். பிறகு எவ்வாறு இது சரியான துஆவாக இருக்கும்? பிறகு எவ்வாறு அது ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ் கூறுகின்றான், நல்லெண்ணத்தோடு துஆ செய்யப்படும் என்றால் பிறகு அல்லாஹ் நியதியை மாற்றி விடுகின்றான். அல்லாஹ் தனது முடிவுகளை மாற்றி விடுகின்றான்.
தீய விளைவானது நல்ல விளைவுகளாக மாறிவிடுகின்றன. எனவே நாம் துஆக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இந்த ரமலானை எப்படிப்பட்ட ரமலானாக ஆக்க வேண்டும் என்றால், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ரமலானாக ஆக வேண்டும். நம்மிடத்தில் தூய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ரமலானாக இது இருக்க வேண்டும். பிறகு இந்த தூய மாற்றமானது நிலையாக நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் நம்மை அனைத்து எதிரிகளிடமிருந்தும் ரட்சிப்பு வழங்குவானாக. அனைத்து அநீதியாளர்களிடமிருந்தும் ரட்சிப்பு வழங்குவானாக. நாம் இந்த ரமலானை நமது வாழ்க்கையில் ஒரு நிரந்தர தூய மாற்றத்தை உருவாக்குவதற்கான காரணியாக ஆகும் நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. பிறகு இந்த தூய மாற்றமானது நம்முடைய வாழ்க்கையின் நிரந்தர அங்கமாக ஆகிவிடட்டுமாக. அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.